சென்னையை அடுத்த எண்ணூரில் அனல்மின் நிலைய கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வாயலூரில் வடசென்னை அனல்மின் நிலைய திட்டத்தின் கீழ் 1320 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட உய்யமிகு அனல்மின் நிலைய கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியை பாரத் மிகுமின் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. சுமார் 7000 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 3000த்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் நிலை 4 அனல்மின் நிலைய விரிவாக்க பணிகளுக்காக கொதிகலன் பிரிவில் 30ற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்ட போது திடீரென சாரம் சரிந்து விழுந்ததாக தெரிகிறது. இதில் பணியில் இருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் மாங்கல் கலோடியா என்கின்ற தொழிலாளி மட்டும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்த தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தொழிலாளிக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயிரிழந்த 9 பேரும் அசாம் மாநிலத்தின் ஹோஜாய் மற்றும் கர்பி அங்லான் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களின் உடல்களை உரிய முறையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 45 மீட்டர்ல கோல் கறி வரும்போது அதை மூடி வைக்கிறதுக்கு அது கறியோட இதெல்லாம் மற்றவர்கள் பாதிப்பு வரக்கூடாது. அந்த பணிகள் முடிக்கும் பணிகள்ல மேல அவங்க அந்த ஷெட்டு போட்டு இருக்கும் பொழுது அந்த ஹோல்டர்லாம் போட்டால் கூட திடம்னு அந்த அதை தாங்கி பிடிக்கக்கூடிய இதுவும் ஸ்க்ரூ ஸ்ட்ரக்குன்னு அது விழுந்ததுலாம் அதில் டக்குன்னு விழுந்ததாக முதல் கட்ட இது ஒரு 5:30 மணி அளவிற்கு நடந்ததாக சொல்றாங்க. இதனிடையே அசாம் தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மேலும் இறந்தவர்களின் சடலங்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு உரிய முறையில் எடுத்துச் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார்.